ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாவா சேவலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கதர் சேவலையும் ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கதர் சேவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண போகிறேன். கதர் சேவல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு 10 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்திருக்கேன். ஸோ சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 15.5 தாங்க வரும். ஸோ சேவல் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மி தான், 15.5 வரும். சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தயம் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த சேவல் எடுத்திருக்கோம். ஸோ சேவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அடுத்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய சேவலுக்கு முட்டை தரப்போகிறோம். ஸோ முட்டைன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ நார்மல் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஸோ புறா முட்டை கொடுக்க போகிறோம். இந்த சேவலுக்கு ஜாவாக்கு ஒன்று, கதருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா. ஸோ ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு முட்டை கொடுக்கலாம். ஜாவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டையை காமிச்ச உடனே எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் உடைக்கவே இல்லை, அப்படியே வாய் வச்சு அப்படியே உரிறான் தலைவர். பாருங்க, இர்றா லைட்டாக ஒரே ஒரு ஓட்டை போட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். குடிச்சிட்டாங்க, உடைச்சிட்டான். பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்க, நான் சூப்பராக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கதர் தாங்க இன்னும் ஆள் கொச்சால இருக்குது. பயப்படுது கதர் கிட்ட வரத்துக்கு. ஸோ அவன் தான் எப்படி குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பார்க்கலாம் எப்படி குடிக்கிறான் அப்படின்னு. பாருங்க என்ன அருமையாக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. புறா முட்டை தாங்க இது. அதுக்கே பாருங்க நான் சூப்பராக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், கேட்டுச்சு போல, குடிக்க மாட்டான். அவ்வளோதான் போலிங்க. பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டான், ஓட பார்க்குறான். ஸோ கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ நம்மளே பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுறலாம். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு உட்காரலான்னு பார்த்தேன். வந்துட்டேன். அவ்வளோதாங்க, குடிச்சிட்டான். ஸோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய ஜாவா பற்றி. ஸோ புதுசாக பார்க்குறவங்க
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டான். ஸோ நம்ம வந்து இப்போது கதரை பிடிப்போம். அவனை வந்து அமுச்சு விட்டுருவோம் கீழே. வெயிட் பண்ணுங்கள். அவன் வந்துட்டு கீழே வந்து போயிட்டான். ஸோ இப்போ கதரை பிடிக்கிறேன் பாருங்க. கதரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கோழி குஞ்சுங்களை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப அமங்கலம் பண்ணுறாங்க. அவங்கள வந்துட்டு தந்து விட்டுடலாம். அமக்கலம் பண்ணுறாங்க இவனுங்க. முட்டை ஓட எடுத்துட்டு ஓடுறாங்க. இவன் தாங்க நம்மளுடைய கதர். ஸோ இது ஆச்சரியமாக கையில் வந்து நிற்கிறான். ஸோ விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். இவன் பாருங்க நான் சூப்பராக வந்து குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை. சேவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இவனுக்கு வந்து கொடுத்துடலாம். இவனே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டான். பாருங்க நான் சூப்பராக குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவா வந்து இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். சூப்பராக குடிக்கிறான் பாருங்க. உள்ளங்கையில் இப்படி இருக்கு முட்டை கையில். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சி குடிக்கிறான். குடிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும். எதுவுமே வந்து கிடையாது கையில். பாருங்க குடிச்சு முடிச்சுட்டான். அவ்வளோதான் குடிச்சு முடிச்சுட்டான். வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதரு. சேவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ ஒரு சைடு ரெக்கை நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு இந்த சேவல் ஒரு கால். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடு வந்து ஆகுது. சண்டைக்கு தாங்க விட முடியாது. ஒரு முள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருப்பு முள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது முள். ஸோ சரின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிட்டு
நம்மளுடைய நாற்றனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். சேவலுடைய கால்பட்டி காட்டுறேன் பாருங்க பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சேவலுடைய கால்பட்டி. ஸோ இந்த கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். சேவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.